அதே போல் அடுத்த கேள்வி என்னவென்றால், நோன்பு இந்த நோற்பவர் நறுமண புகையை பயன்படுத்தலாமா? அதாவது இந்த சாம்பிராணி புகை, அதாவது அந்த புகையில் இந்த அத்தருடைய வாசம், முக்கியமாக அரபு தேசங்களில் இதை நாம் பார்க்கலாம், அரபு நாடுகளில் இதை நாம் பார்க்கலாம். இந்த நறுமண புகைகளை இவ்வாறு இந்த புகோர் என்று சொல்வோம், இதை இப்போ பயன்படுத்திக் கொள்ளலாமா நோன்பு நோற்பவர் என்று கேட்கப்பட்டதற்கு இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்வா என்னவென்றால், நோன்பு நோற்பவர் நோன்பாளி தான் விரும்பிய நறுமணங்களை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். அது புகை, அதாவது இந்த நறுமண புகை சாம்பிராணி புகையுடைய வாசமாக இருக்கட்டும், உடலில் அல்லது ஆடைகளில் அல்லது பிற நறுமண பொருட்களாக இருக்கட்டும், எதை கொண்டா வேண்டாலும் அவர்கள் நறுமணத்தை பூசிக்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் ஷேக் அவர்கள். அதன் காரணமாக ஒரு நோன்பு முடியாது. அதேபோல் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்வாவில் ஒரு விஷயம் என்ன வருகிறது என்றால், இந்த புகூர், இந்த நறுமண புகையை பயன்படுத்துவது பொறுத்த மட்டில் அந்த புகைகளை உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை சொல்கிறார்கள். அந்த புகைகளை வாய்க்குள்ளும் செல்லும்படி அதை உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய நிபந்தனையும் ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள். அதையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் இவ்வாறு நறுமணங்களை பயன்படுத்துவதும் ஒரு நோன்பு முடியாது. அல்ஹம்துலில்லாஹ்.